இந்த உயிர் காப்பான் தோழனுக்கு ஒன்று எழுதியிருக்கீங்க. உயிர் காப்பான் தோழன். இப்போ அதாவது நீங்கள் நல்லா அது பழமொழி நல்லா சொல்லியிருக்கீங்க. அது அதுக்கான இது சொல்லியிருக்கீங்க. ஆபத்து நேரத்தில் உதவுறவன் தான் தோழன். இல்லை, ஆபத்து நேரத்தில் எல்லாரும் தான் உதவி செய்வாங்க. அதை வந்து நம்ம பொதுவாக நண்பர்கள் அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உதவி செய்கிறாங்க, ஆபத்து டைமில் உதவி செய்கிறாங்கன்ட்டு. ஒரு நண்பனுக்கு வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு போய் நம்மளாக போய் உதவி செய்கிறோம்ல, அவன் தான் உண்மையான நண்பன். நான் போய் ஒருத்தர்கிட்ட நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு, 10000 ரூபாய் கேட்டு ஒருத்தர் உதவி செஞ்சால் அது தோழன் வரமாட்டான். நம்ம கஷ்டப்படும் போது அவர் இது மாதிரி கஷ்டப்படுறாரு, மனவேதனையில் இருக்காரு, அவருக்கு நம்ம போய் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக அவங்களா வராங்கள, கேட்காம போய் உதவி செய்யணும், அவன் தான் தோழன். அப்போ பூதி தோழன் இல்லை, கேட்டு தாங்க நீங்கள் தந்தீங்க. இல்லை இது இந்த எனக்கு இந்த பழமொழி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நண்பன்னு சொல்லிக்கிறான், நம்ம நல்லா இருக்கிற நேரம் வந்து நண்பன் சொல்லிக்கலாம். அதான் பொதுவாக நண்பர்கள் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்மளோட இருப்பாங்க. நண்பன் சேர்த்தியில் வரமாட்டான். அதே தான் கஷ்டப்படுற நேரத்தில் அவனா வந்து இல்லை, அதை கஷ்டப்படுற நேரத்தில் வந்து நம்ம அதை ரெண்டாக தான் பிரிக்கிறோம். கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யின்னு போய் கேட்டு செய்கிறவங்க கூட நண்பன் கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களா வந்து உதவி செய்கிறது தான் உண்மையான நண்பன். அவன் தான் உயிர் காப்பான் தோழன். இப்போ எவன் வேணாம் அப்படி சார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஓ, இதுதான் சிதைக்கப்பட்ட பழமொழி.